ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ வந்து பார்ட் 2. பார்ட் 1ல் வந்து நித்திய சுமங்கலி அம்மனுக்கு பால் குடம் கொண்டு வரதை பற்றி சொல்லியிருப்பேன். இதுக்கு முன்னாடி 2 அம்மன் கோவிலேருந்து பால் குடம் கொண்டு வந்து மூணாவது நித்திய சுமங்கலி அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. ராசிபுரத்தில் இருக்க மக்கள் எல்லோரும் சேர்ந்து இதை பண்ணுவாங்க. 3 அம்மனுக்கும் பால் அபிஷேகம் பண்ணுவாங்க. 3ஆவதாக நித்திய சுமங்கலி அம்மனுக்கு வந்து பண்ணியாச்சு. ராசிபுரத்துலேயே பேர் போன சாமி வந்துட்டு நித்திய சுமங்கலி மாரியம்மன். பார்க்குறக்கே பாருங்கள், சிலை அப்படியே அழகாக இருக்குது, கண்ணுக்குள்ளேயே நிற்கும். நேரில் நீங்கள் போய்கிட்டிங்கன்னா கருவறைக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே நின்று பார்க்கலாம். நானும் ரெடி ஆகிட்டு என்னோடய ட்ரெஸ்ஸு பாருங்கள் எப்படி இருக்குது, கமெண்ட் பண்ணுங்கள். ஒயிட் கலர் நான் போட்டிருக்கேன். இது வந்து என்னோடய ஹஸ்பண்டும் என்னோடய மகனும். நித்திய சுமங்கலி அம்மன் கோவிலில் முன்னாடி கம்பம் வந்து எப்போவுமே எடுக்க மாட்டாங்க. அதாவது கம்பம் அப்படின்னா அவங்களோட ஹஸ்பண்டை தான் சொல்லுவாங்க. நம்ம ஊர்லெலாம் வந்து கம்பம் நட்டாங்க அப்படின்னா அது வந்து 3 நாள் 1 வாரம் அந்த மாதிரி தான் கணக்கு பண்ணி நட்டுட்டு எடுத்துருவாங்க, மஞ்சள் நீராடுவாங்க. இந்த கோவிலில் மட்டும் எப்போவுமே கம்பம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும், எடுக்கவே மாட்டாங்க. எப்போவுமே தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அன்னைக்கு வந்து ராசிபுரத்தில் இருக்க மக்கள்லாம் வந்து கட்டளை பூஜை வந்து பண்ணுவாங்க. இதை வந்து பார்ட் 1ல் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். கட்டளை பூஜை பண்ணுறதுனால இந்த சாமி வந்து ஊர்வலம் வரும். அது 1 வாரத்துக்கு முன்னாடியே பொங்கல் முடிஞ்சிருச்சு. 1 வாரம் கழித்து தான் இந்த கட்டளை பூஜை வந்து பண்ணுவாங்க. தேர் வந்து ஊரை சுற்றி வர்றதுக்காக சாமியை வந்து பூ அலங்காரம்லாம் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து கோபுரம் பாருங்கள், அப்படியே ஜொலிக்குது. இது வந்து ஊர்வலம் வர சாமி. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. இந்த சாமிக்கிட்ட நீங்கள் என்ன வேண்டுனாலும் கண்டிப்பாக நடக்கும். எல்லாம் குட்டீஸுங்களாம் டான்ஸ் ஆடுறாங்க. ரொம்ப கூட்டமாக இருக்குமாம்மா வருஷம். போன வருஷம் ஏதோ பிரச்சனையானதுனால இந்த வருஷம் வந்து ஆளுங்கள்லாம் அதிகம் வராமல் கம்மியாக தான் ஆடியிருக்கிறாங்க டான்ஸு. நைட்டு ஃபுல்லாக ஊர்வலம் சுற்றி வரும். அம்மனை பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, பார்த்துக்கிட்டே இருக்கலாமான்னு இருக்குது. என்னோடய மகனும் வந்து ஜாலியாக விளையாடினான். அப்புறம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் பட்டாசெல்லாம் வெடித்தோம். பட்டாசு வெடிச்சிட்டு நாங்களும் எங்கள் ஊருக்கு கிளம்பி வந்துட்டோம். எங்களோட சொந்தக்காரங்களும் அங்கே இருக்காங்க, அதனால் கூப்பிட்டாங்கன்னு நாங்கள் போனோம் இந்த விசேஷத்துக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். பார்ட் 1ஓட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.